பள்ளியினுடைய ஆசிரியர் தோழியர்களே மற்றும் தாத்தாக்களே, பாட்டிகளே, பெற்றோர்களே, அனைவருக்கும் என் மனமான நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது நான் படித்த ஞாபகமும், நான் ஒரு ஆசிரியனாக இருந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததையும் ஞாபகத்திற்கு நல்ல சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இதை என்னுடைய வாழ்நாளிலே மறக்க முடியாது. நான் கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவன். இங்கே என்னுடைய மகனின் மகன் ஆட்டோ டாக்டராக அஜித் நகரிலே இருக்கிறார். என்னுடைய பேரனுடைய மனைவி இக்மோரிலே எம்பி படித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலே நான் பேச்சியை பார்த்துக் கொள்வதற்காகவே நான் என்னுடைய மனைவியை இங்கு வந்திருக்கிறோம். இந்த பள்ளியை பற்றி ஒரே ஒரு நிகழ்ச்சி நான் கேள்விப்பட்டதை சொல்லுகிறேன். நேற்றோ அதை குடிச்சினாலோ எனக்கு அதிக தெரியாதவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காதில் அவர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? இந்த பிள்ளைகள் இந்த பள்ளியினுடைய இறங்கி வருகின்ற பொழுது, ஏமா நீ அந்த பள்ளியில் படிச்சுட்டு இருந்தீங்க, ஏன் இங்கே வந்துட்ட, இப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த பள்ளியில் நாங்கள் படிக்கிறோம், அதில் ஆசிரியர்கள் இல்லை, ஆகிதான் நாங்கள் படிக்கிறோம். அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ரொம்ப அற்புதமான பள்ளி, சிறப்பாக சொல்லி தர்றாங்க, நீ நல்ல முன்னுக்கு வருவ அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு பார்க்க மிக சிறந்த பள்ளியில் தெரிந்து கொண்டேன். அதிலும் பெற்றோர்களாகிய நீங்களும் அந்த குழந்தைகளை இந்த பள்ளியில் சேர்த்து நல்ல முறையில் படிக்க வைத்து, இந்த ஆசிரியர்கள் இன்னும் ஒரு விஷயம், கதைகள் அம்மா சொன்னாங்க, கதைகள் மூலம் அது மிக முக்கியம். கதைகள் மூலமாகவும் பாடல் மூலமாகவும் தான் கல்வியை சிறப்பாக இந்த குழந்தைகளுக்கு கற்பிக்க முடியும். அதில் பல கருத்துக்களை, பல நீதிகளை. இன்னொன்று, அன்றைய தினத்தில் இதிகாசங்கள் 2, மகாபாரதமும் ராமாயணமும், அதில் இல்லாத கருத்துக்களே இல்லை. அதில் இல்லாத கருத்துக்களே இல்லை. அனைத்தும் நம் வாழ்க்கையிலே என்னென்ன நடக்க வேண்டுமோ அத்தனையும் இருக்கிறது. பெரியோரிடத்திலே மரியாதை, சகோதரரிடத்திலே பாசம், பெற்றோரிடத்திலே பாசம், அனைத்தும் அதில் இருக்கிறது. ஆகையினாலே அதை சிறு சிறு 2 வார்த்தைகளாக அந்த குழந்தைகளுக்கு சொல்லித் தரலாம். அது இதிகாசங்களை மட்டும் நாம் என்றும் மறந்துவிடக்கூடாது. அது மறக்கவும் முடியாது, அது அழிவும் அழியாது. என்றைக்கு அந்த இதிகாசங்கள் ஏற்பட்டதோ அன்றையிலிருந்து இன்றைய வரையில் அது அறையாமல் இன்றைய வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் கதைகள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் பிள்ளைகளுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.